அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கானப்பிரியா. நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் பிரணவ வாஸ்து இளநிலை, முதுநிலை 2மே முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இவரோட வீடியோஸ் வந்து டிவியில பார்க்கும்போது பூஜையை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணேன். அது எப்போன்னா ஆடி 18 பூஜை. அந்த டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் எங்களுக்கு. பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அவர் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. கண்டிப்பாக நடக்கும், 100% ரிசல்ட் இருக்கும்னு சொல்லுவார். அதில் நான் பார்த்துட்டு சரி ஓகே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி 18 பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பூஜை வந்து அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக தங்கம் ஒரு பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணப்ப அடுத்த வருஷம் ஆடி 18 வரும்போது திடீர்னு ஆடி 18க்கு முந்தைய நாள் எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு 6-7 பவுன் கிட்ட நகை எடுத்து வச்சிருக்கோம், இது வந்து உங்களுக்கு மாடல் பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப ஒரே சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. அப்பவே அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் பார்க்குறப்போ ஒரு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் போட ஆரம்பிச்சாரு. அதில் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புமே எங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது மறுபடியும் அதுக்குண்டான செலவுகள் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்தது. ஏன் எதனால அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வாஸ்து கிளாஸ் போட்டாரு, யூஜி கிளாஸ். அப்போ அதை அட்டன் பண்ணுறப்ப எதனால இந்த பிரச்சனை வருதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டோம். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தா ஃபுல் 4 பக்கமே எங்களுக்கு அஃபெக்ட் ஆன வீடு. அதனால எவ்வளோ பணம் வந்தாலும் அதனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க முடியல. அதுக்கு ஈக்குவலான ஒரு செலவும் வந்துகிட்டே இருந்தது. இதுலேருந்து எப்படி ஓவர் கம் ஆகுன்னு தெரிகிறப்போ அடுத்து ஹையர் வாஸ்து போட்டிருந்தாரு. அந்த கிளாஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுற வீட்டுக்கு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டோம், நீ அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், அதுக்குண்டான அமௌண்ட்டும் வேணும். அப்போ அந்த டைமில் என்ன பூஜை பண்ணலாம், எந்த கோயில், அது நமக்கு வீட்டில் எந்த கிரகம் அஃபெக்ட் ஆகிருக்குது, அந்த கிரகத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து கிளாஸில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மனுஷங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தில் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒன்று கடன், இன்னொன்று நோய், இன்னொன்று வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரச்சனை அப்படின்னு. இந்த 3ஐயுமே எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறத பிரணவ வாஸ்து. அதுக்கு எக்ஸாம்பிள் நானே தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் இப்போ பேங்க் சைடு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. பிஸ்னஸில் ரொம்ப வந்து மணி ஃப்ளோ ரொம்ப கம்மியாகிடுச்சு, டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. மணி கம்மிங்கிறத விட டவுன் ஆகிடுச்சு. அதுலேருந்து அதாவது எங்கள் ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டியும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு ஒரு 1 கோடி ரூபா வர்ற ப்ராப்பர்ட்டியை ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருந்தோம். அப்போ 2 ப்ராப்பர்ட்டிங்கும் போது 3 கோடி ஆயிடுச்சு, 2.5-3 கோடி பக்கம் வந்துருச்சு. அதுலேருந்து நாங்கள் ரிலீவ் ஆகி வரப்போ இவருடைய பூஜையை வந்து ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணுறப்ப ஒவ்வொரு ஸ்டெப் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் முடியவே முடியாது, பேங்க்கில் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் தான் சாரை நான் பூஜையெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நாங்கள் ரிலீவ் ஆகி வந்தோம். இந்த பிரணவ வாஸ்து எப்படி என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்ததோ அதே மாதிரி நீங்களும் இந்த பிரணவ வாஸ்தை கற்றுக்கிட்டு மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறோம். இதை கற்றுக் கொடுத்த குருஜிக்கு ரொம்ப நன்றி.